என்ன ரயில் சும்மா அன்னைக்கு நான் உன்னை கோச்சிட்டு போனதாண்டி எனக்கு நீ இவ்வளவு துரோகம் பண்ணலாமா? கூட வேற 10-15 பேரை கூட்டி போயிருக்க. சைட் அடிக்கிற என்ன சாதாரண விஷயமாடா? என்னாச்சுப்பா? அப்பா தூக்கி திருடா. புதையல்டா புதையல். செலடா தங்க செல. ஐயோ அப்பா. ஆமாண்டா எல்லாம் தங்கம். சரி வண்டியில ஏறு, போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். இது போலீஸ்ல கொண்டு ஒப்படைக்க போறியா? பேசாம வேலையை பார்த்து போப்பா. அவன் கஞ்சி கழி இல்லாம காஞ்சி கருவாடா தெரியுதா? போலீஸ்ல கொண்டு ஒப்படைக்க போறாருல. உனக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்க? டேய் இது நம்ம கிட்ட இருந்தா தானே பைத்தியம் பிடிக்கும். வண்டியில ஏறு. எதுக்கு பைத்தியம் பிடிக்குது? அவன் கவர்மெண்ட் சொத்தையே கொள்ளையடிச்சு தெரியுதா? நமக்கு இந்த புதையில ஆண்டவனா பார்த்து கொடுத்திருக்கான். டேய் பூமிக்கு அடியில் இருக்கிற சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்டா. அதெல்லாம் ஒண்ணுல தலைமையாரா? அடிங். எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. கையில வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த உனக்கெல்லாம் உன கொண்டு போ. நீயே வச்சுக்க போ. ஏறு. முடியாது. அட போய் அவன தெரியாது. ஏறா. என்ன சரியா குடுறா? குடுக்கலனா அடிப்பேன். எங்க அடி பாப்போம். மரிதா மன்னிச்சிரு. ஏண்டா தெய்வத்தை அடிக்கிற தெய்வத்தை அடிக்கிற. நாயே தெய்வம்டா. ஐயோ கப்பறா. கோவக்காரங்க நீ. நிறுத்துங்க. இவங்க எல்லாரும் போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. கொண்டு அவர் கையில தான் இருக்கு. இந்த காரியத்தை அவர் தான் செஞ்சிருக்கணும். அத மறைக்க ஏதோ செய்யறாரு. இவ்வளவு நேரம் ஆகி அவர் வரல பாத்தீங்களா? அதுவும் தெரியல. கவலைப்படாதீங்க அண்ணா. அந்த பரமேஸ்வரி உங்களை கைவிட மாட்டா. தைரியமா போயிட்டு வாங்க. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் திருட்டு பட்டம் கிடைச்சிருக்கு. அப்பா சுவாமி சிலை கிடைச்சா அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டின்னு இருக்கேன்பா. சீக்கிரமா போயிட்டு வாங்க. ஐயா சாமி சிலை கிடைச்சிருச்சுங்கய்யா. எப்படி கிடைச்சது? போலீஸால பிடிக்க முடியாது திருடங்களை ஏத்து விட்டு தம்பி பிடிச்சு கொடுத்துருக்கிய. யாரு? இந்த ஏத்து விட்டு தம்பி ரஹீம் தாங்க. இதோ தம்பியே வந்துடுச்சு. தம்பி நோக்கு எப்படி வந்து சொல்லுதானே எனக்கு தெரியலப்பா. நீ அந்த அம்பாளோட கிருபையால 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும்ப்பா. பெரியவா சின்னவா கால விடப்படாது. எனக்கு இப்போ நீதான் பெரியவாட தெரியுது. இந்த கைய சார் என்னது பெரிய வார்த்தை சொல்றீங்க? இல்லப்பா, என் குடும்பம் மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே இந்த கையில நான் காணாம போயிருக்கும். சார் நான் செய்ய வேண்டிய கடமை தானே செஞ்சிருக்கேன். ஐ மீன் மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவி தானே. தம்பி ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேப்பா. முஸ்தபா என்ன ராமச்சந்திரனா? திருட்டு போன எங்க கோவில் சிலைகளை உங்க தம்பி ரஹீம் பிடிச்சு கொடுத்திருக்கு. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இதுல என்ன இருக்கு? நாம எல்லாம் ஒரே ஊருக்காரங்க. உங்க கோயில ஒரு திருட்டு போனா நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இப்போ எங்க பள்ளிவாசல ஒரு திருட்டு போச்சுன்னு வச்சீங்க, நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? அது எப்படி இருக்க முடியும்? காலங்காலமா நம்ம எல்லாம் அண்ணன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுத்துருவோமா என்ன? ராமச்சந்திரன மதத்தால நாம எல்லாம் வேறுபட்டு இருக்கலாம், ஆனா மனித நேயத்துல நாம எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பின்ன 3வது ஆளை நுழைய விட்டுருமா என்ன? தர்கா வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு எனக்கு ஒரு ஆவுத்தர் கடையில தான் வேலை. இந்தாங்க கூடிய கொடுங்க, தொட்டுக்கோங்க. பேர் சொல்லுங்க. சந்திரலேகா. சந்திரலேகா நாமதேஷ்.
நான் சொல்றத கேளுடி. என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, அவன் ஏன் என்னை எப்போ சுத்தி சுத்தி வரா? அப்பப்போ அழக பார்த்து ரசிக்க இருக்கலாம். அப்ப ஏன் சும்மா சும்மா என்ன கலாட்டா பண்ணணும்? உன் மேல அவனுக்கு ஆசை இருக்கலாம். அப்படின்னா அப்படின்னா என்ன? அதுதான் காதல். புரியல? அதான் லவ். சந்திரலேகா, என்னடி பண்ணிட்டு இருக்க? பால்ல இருக்கிற சொம்பு கொட்டிடுதும்மா. என்ன உளற? சொம்புல இருக்கிற பால் கொட்டிடுதும்மா. பாலை கொட்டினா பரவாயில்லடிமா, மனசை கொட்டிட கூடாது. வா என்னோட. ஐயோ பாவம். மாமா இல்லடா, நான் சொல்லு மாமா. நான் பாட்டுக்கு கேமாவையும் பாமாவையும் சைட் எடுத்துக்கிட்டு நிம்மதியா திருந்து பொறாமப்பட்டு இப்படி கூட்டு வந்து என்ன பண்ணிட்டேனே, இது நியாயமா நோக்கு? அடே சுந்தரா, என்ன நீ பாமா ஹேமானெல்லாம் இது வரைக்கும் சுத்தின்னு இருந்தா, ஆனா இப்போ உன் தோப்புனார் காலம் ஆயிட்டா. இனிமே சன்னதிக்கு யாரா குறுக்கள்? நீதான் சாயரைச்ச சன்னதிக்கு வச்சு விளக்கேத்தணும், பூஜை பண்ணணும். அடுத்த வருஷம் உன்னை விட்டா நமக்கு வேற யாரா இருக்கா? ஐயோ ஐயோ, போறேன் திரும்பி நிக்கிறானே. டேய் சுந்தரம், என்னடா அது கெட்டப்பு? பக்கத்துல எங்க டிவி சீரியலா? இல்ல, அதுக்குதான் இப்ப ஆளுங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. டேய் பகுத்தறிச்சல கலப்பாதரா. அக்கரகாரத்துல அம்புட்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பண்ணி விட்டாங்க. இதுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? அந்த கவலையில அங்க இருந்து நான் வர்றேன், நீ கிண்டல் பண்ற. சரிவா? டேய், இதுக்கு முன்னால பழகுன மாதிரி என்ன தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறப்படாரா? நான் இப்ப வந்து மடி. டேய், மடின்னா ஆச்சாரம்னு அவங்க தாண்டா வெட்டும் போதே சொன்னாங்க. சரி சரி, மறுபடியும் தெரியா நீ? இது என்ன நினைச்சீங்க? பார்த்தா ஆகரமா இருந்துச்சா உனக்கு? மிகப்பெரிய சக்தி உள்ள விஷயம்டா. சரி பரவாயில்ல, நீ என் ஃப்ரெண்டு தானே. என்ன ஏமால தெளிக்கிற? ஓஹோ, ஏன் மேலதான் தெளிக்கணுமா? சரி ரஹீம், நீ 1000 பேச நான் போத்துக்கிறேன். ஆனா தொட்டுக்கிட்டு பேசாரா? செம்புல வேற தண்ணி கம்மியா இருக்கு. பக்கத்துல ஆறு கூட இருந்தாலும் விழுந்து விழுந்து எஞ்சிக்கலாம். இங்க தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாம்டா. டேய், ஏற ரத்தம் வருது. ரத்தம் வருதா? ஐயப்பா. அப்புறப்பா ஓட்டாத, உருட்டு. ஏன்னா விழுந்தா தெரிச்சு போகும். எது? தண்ணி உருட்டுற. அண்ணா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இன்னைக்கு சாயங்காலம் என்ன கண்டிப்பா ஷாப்பிங் கூட்டு போகணும். ஏமாத்திட கூடாது, ஓகே? அண்ணா! ஐயோ சலீமா, என்னமா இது? எந்திரிமா, காலங்காத்தால அம்மா அடி அடி ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் ஆகல. டேய், அவ கிளம்பிட்டு இருக்கான்னு தெரியல. இவ்வளவு தண்ணியை கொட்டி வைக்கிறது அறிவு கட்டணா? வேண்டாம், பாவுண்ணே. அம்மாடி, இனி காலேஜுக்குள்ள ஒண்ணு போக வேணாமா? பரவாயில்ல, நான் போறேன். சொன்னா கேளுமா, சாயந்தரம் நான் உன்னை ஷாப்பிங் கூட்டு போறேன். இப்ப நீ எனக்கு உள்ள ஒண்ணும் ரெஸ்ட் எடுத்துக்க. அடிப்படல பாரு. ரஹீம், என்னாச்சு? குழந்தை அழுகுது. அச்சோ, பால் கொடுக்க வேண்டியது தானேப்பா. குழந்தை அழுவுதுன்னு சொன்னல, அதான் சொன்னேன். சரி, பைக் இங்க இருக்கட்டும். டிரைவர். உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. வேற எங்கேயா குழந்தை அழுதான்னு போய் பார். நாளைக்கு தீபாவளி, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட்டுப்புடவை. வாங்கிக்க. ஐ லவ் யூ சந்திரலேகா. எனக்கு பயமா இருக்கு. இந்த பரிசை நீ ஏத்துக்கிட்டா என்னோட காதலை நீ ஏத்துக்கிட்டதா அர்த்தம்.
ஏய் சந்திரலேகா